அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு பாருங்கள், 2ஆம் இடத்துல குரு சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க, மிதுன ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மீன ராசியில் சனி சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. உங்கள் ராசிக்கு ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல கும்ப ராசியில ராகு இருக்காரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது சிம்ம ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இந்த வருடகிரகங்களுக்கு உண்டான அமைப்பு. சரிங்களா? பொதுவாகவே வருடகிரகங்கள் வரும்போது வருடகிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதாவது நம்ம ஆங்கில புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, ஒரு சில எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. சரி, இந்த வருஷமாச்சும் நம்ம வாழ்க்கை மாறுமா மாறாதா, நல்லா இருக்குமா, ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரிஷபராசி உங்கள் ராசிக்கு பாருங்க, 2ஆம் இடத்துல குரு இருக்கார். இப்போ இந்த 2ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவாருன்னா, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உபஜய ஸ்தானத்துக்கு வருவார். சரிங்களா? பொதுவாகவே 3ஆம் இடத்துல குரு வர்றது நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு அவரோட பார்வையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா ஒரு சுபகிரகம் அது எந்த இடத்துல சுபகிரகம் இருந்தால் நல்லது. ஆனால் குரு ஒரு இடத்துல இருந்தால் அவர் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடம் சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா குருக்கு 5, 7, 9 3 பார்வைகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு குரு வர்றார். அப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா முயற்சி எடுத்திருப்பீங்க, எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, எல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்காது, எவ்வளோ தோல்வி சந்திச்சிருந்திருப்பீங்க, அசிங்கமானப்பட்டிருப்பீங்க. ஆனால் பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குணம் இருக்கும், குடும்பத்தை நல்லா கவனிச்சுப்பீங்க, என்ன யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பாசத்துக்கு சொந்தக்காரங்க ரிஷபராசிக்காரங்க சொல்லலாம். ஏன்னா ஒரு சில ராசி இருக்குது, அதுலேயும் ரிஷபம் ஒன்று தான். அன்புக்கு கட்டுப்படுறவங்களா இருப்பாங்க, குடும்பத்தை கவனிச்சுக்கிறவங்களா இருப்பாங்க, கணவன் மனைவி கவனிச்சுக்கிறவங்களா, குழந்தைங்களை நல்லா கவனிச்சு பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க தான் ரிஷபராசிக்காரங்க. கண்டிப்பாக அவங்க குணமே அவங்களோட கேரக்டர் அதுதான். இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எங்கே பார்ப்பாருன்னா, உங்களுக்கு மகர ராசி அவரோட 7ஆம் பார்வை மகர ராசி மேலே அவரோட பார்வை விழுகும். அப்போ 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் பார்வை விழுகிறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வருடமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். வேற எங்க குரு பார்ப்பாரு உங்களுக்கு, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை கடகராசியிலிருந்து விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ திருமண வாய்ப்பு கைக்கூடி வராமல் இருக்கவங்க, கல்யாணமே ஆகாமல் இருக்கவங்க, எவ்வளோ வரன் தேடி இருப்பீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஜாதகம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்பீங்க, என்னென்னமோ முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே செட் ஆகாமல் இருந்திருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்குடிக்க வரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்கள், அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுதுங்க, பயன்படுத்திங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் வாய்ப்பு கைக்கூடி வருது, இல்லை நிச்சயமாகிறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல வரன் அமைகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நடக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். குரு உங்களுக்கு பாருங்கள், 11ஆம் இடத்த லாபஸ்தானத்தை சனி மேலே அவரோட பார்வைகளுக்கு செலுத்துறதுனால கண்டிப்பாக இந்த வருடம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய, வருமானம் வரக்கூடிய, பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய, கடன் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். நிறைய வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க ரிஷபராசிக்காரங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த வருடம் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் உருவாகும். என்னென்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பாகிஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே திருமணம் நடக்கிறது, புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, தொழில் அமைச்சிக்கிறது, இதெல்லாமே நல்ல ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைச்சிரும், உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், ஒரு சில பேருக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி ப்ரொமோஷன் கூட உங்களுக்கு கிடைச்சிரும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? 11 சனி இருக்காருங்க, அது ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காரு. நிறைய லாபங்கள், ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க, பணம் வரலையே, நம்ம கையில் பணம் இல்லை, கடன் மேலே கடனாக போயிட்டுருக்கு, கடன் வட்டிக்கு மேலே வட்டியே போயிட்டு கழுத்தை நெருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி இப்போ குரு பார்வையில் மேலே விழுகிற, குரு பார்வையில் இருக்கிறதுனால 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். கவலைப்படாதீங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறமா ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கணும்னா உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஜாதகம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம ராசி பலன் பொதுவாக பார்க்குறோம். ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பீங்க, ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பீங்க, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துருதா? கண்டிப்பாக கிடையாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, அவங்கவுங்க வயசு என்ன கிரகம் அவங்கள ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ பலன் போயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை தலையெழுத்து போயிட்டு இருக்கும். அதனால உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது, சனி 11 தான் இருப்பார். ராகுக்கு இது பயிற்சி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடக்கும். ராகு எங்கே இருக்காரு? உங்கள் ராசிக்கு 10ல் ராகு கும்பராசியில் இருக்காரு. இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வந்துடுவார்.
கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 4ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார், முயற்சி ஸ்தானத்துக்கு. இது ஒரு பக்காவான ஒரு அமைப்புங்க, சரிங்களா? 9ல் இருக்கிற ராகு வந்து ஒரு சில பேத்துக்கு தந்தையோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு கொடுத்தாலும் கூட குரு பார்வை விழுகிறதுனால அது பெருசாக உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்காது, பெரிய பாதிப்பெல்லாம் வராது. அப்போ இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு முயற்சி, நீங்கள் திருமணத்துக்கு உண்டானது, கல்யாணத்துக்கான முயற்சி, வேலைக்கு உண்டானது, தொழிலுக்கான முயற்சி, இதை எடுத்தீங்கனாலே அதுக்கு உண்டான சக்ஸஸ் கண்டிப்பாக அந்த 3ல் இருக்க குரு கொடுத்துருவார். 9ல் இருக்கக்கூடிய ராகு அப்பாவோட ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்பு, தொந்தரவு, மருத்துவ செலவு கொடுத்தாலும் குருவோட பார்வை 9ஆம் இடத்து மேலே விழுகிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்காது. 3ஆம் இடத்துக்கு கேது வர்றாரு, முயற்சி ஸ்தானத்துக்கு கேது வர்றாரு. குரு கூட கேது இருக்கிறதுனால அது கேள யோகம் சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான யோகங்க. பணக்காரன் ஆகக்கூடிய வாய்ப்பு தரக்கூடிய அந்த யோகமே இந்த குரு கேது யோகம் தான், கேள யோகம் சொல்லுவாங்க. அதனால் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு, சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குது. அது 11 சனி இருக்கார், அது ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கார். அதனால் அதுவும் பிரச்சனை கிடையாது. அது குருவோட பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த வருடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் உங்களுக்கு இருக்கும். தமிழ் புத்தாண்டு நடந்து உங்களுக்கு பாருங்கள், ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும். அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும். இது ரெண்டுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரபுளான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இங்கே பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, சரிங்களா? அதனால் பயன்படுத்திக்கிங்க, சரிங்களா? ஏன்னா ரிஷபங்கிறது ஒரு அருமையான ராசி. ஏன்னா வந்து காலச்சக்கரத்துக்கு 2வது வீடுங்கிறனால எப்படி பணத்தை சேஃப்டி பண்ணணும், குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும், அடுத்தவங்ககிட்ட எப்படி பேசணும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வருடம் சொல்லலாம். எல்லா ராசிக்கும் வந்து நல்லது நடக்காது, ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்கு மட்டும்தான் நல்லது நடக்கும். அந்த ராசியில் ஒரு ராசி ரிஷப ராசி வருது. இது ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமான ஒரு வருடம்னு சொல்லிடலாம். ஒரு நிம்மதி தரக்கூடிய, ஒரு சந்தோஷம் தரக்கூடிய, ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய, முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு 2026 ரிஷபராசி நேயர்களுக்கு அமையும், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நட்சத்திர பாதம் என்னன்னு பாருங்கள். என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க? ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கார்த்திகையா, ரோகிணியா, மிருகசீரிஷமா, இதில் என்ன பாதம் பிறந்திருக்கீங்க, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேத்துக்கு நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடக்கும், ஒரு சில பேத்துக்கு கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நடக்கும். அந்த குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க, திடீர்னு டவுன் ஆயிடுவாங்க. ஒரு சில பேர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் டவுனாக இருப்பாங்க, திடீர்னு மேலே வந்துடுவாங்க, நல்லா செட்டில் ஆயிடுவாங்க, லைஃப்பில் செட்டில் ஆவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி தாங்க. அந்த தசையை நடத்தக்கூடிய கிரகமும் அந்த புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும். அதில் தான் விஷயமே இருக்குது. அதை பார்த்தா தான் நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக சொல்ல முடியும், சரிங்களா? அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ 9ஆம் இடத்துலலாம் குரு பாருங்கள், கோச்சாரத்தில் இப்போ 9ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக சொல்லிடலாம். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு குரு பார்த்துட்டாலே அதிர்ஷ்டம், அதே மாதிரி நல்ல வேலை, நல்ல தொழில், முன்னேற்றம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் சிறப்பான ஒரு வருடம் அந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதும் அவர் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறதும் திருமணம், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து கூட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் 7ஆம் இடம் எப்படி இருக்குது, உங்களுக்கு 5ஆம் இடமெல்லாம் எப்படி இருக்குது, மற்ற எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கார், இதெல்லாம் பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், அதை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக A to Z நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம். தீயதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. என்னை ஈன்ற பொழுதுக்கும் பிறந்தவனை ஈன்றெடுத்த என் தாய் தந்தை திருவடி பாதத்தை வணங்கி தொழுது நேயர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, நேயர்கள் அனைத்து செல்வமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ்வதற்கு அச்சு முறி விநாயக பெருமானுடைய சிறப்பை ஒரு பதிகத்தை பாடி இப்போது நம்ம ஆரம்பிப்போம். நமக்கு தமிழ் புத்தாண்டு தேனினின் இனிய பராபவ வருடம் மலர்கின்றது. 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் மிக அற்புதமான ஆண்டாக நமக்கு மலர்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 நடக்கக்கூடிய மிக சிறப்பான வரலாறு மிக்க சில நிகழ்வுகளோடு சேர்ந்து இந்த பராபவ வருடமும் ஒட்டி கொள்கின்றது. எப்படி பார்த்தீங்களா? 2026 ஏற்கனவே தமிழ் ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். அதோட பராபவ வருடம், பரபரப்பான பராபவ வருடம், பராபவ வருடம் சொல்ல பரபரப்பான வருடம் கூட சொல்லலாம். இப்போ அப்படி இருக்குது நிலைமை. கலியுகம்
அப்போ நேயர்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாதம் பணிந்து இந்த வருடம் கடந்ததை மறந்து இனிமேல் நடக்க போகிறதை நினைந்து நல்ல செய்திகளையும் நல்ல தாக்கத்தையும் நல்ல வருமானத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பதற்கு நேயர் பெருமக்கள் பாதம் சொற்று உள்ளதை உள்ளபடி 12 ராசிக்கு நம்ம பதிவு செய்வோம். அடுத்து நாம் காண இருப்பது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ண இல்லம் தரும். யாருக்கு? 12 ராசி இல்லை, அந்த ராசிக்கு தான், ரிஷப ராசிக்கு தான். அந்த ரிஷபராசி நேயர்கள் எப்படிப்பட்டவங்க? தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவங்க தான். அதனால் நீங்கள் இந்த ஆண்டு மட்டும் இல்லை, 24 மட்டும் இல்லை, 25 மட்டும் இல்லை, 26 மட்டும் இல்லை, 27ம் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஜாலியாக என்ன செய்யணும், என்னத்தை உதவி பண்ணணும், என்ன நிறுவனம் பண்ணணும், என்ன ஸ்டார்ட் பண்ணணும், என்ன புதிய தொழில் ஆரம்பிக்கணும், எல்லாம் அந்த திங்கிங்லேயே இருங்க. தயவு செய்து நாள் செய்யாதை நல்லவன் செய்ய மாட்டான், கோல் செய்யாதை கொண்டவன் செய்ய மாட்டான். அந்த மாதிரி கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஒரு மகத்தான வருடமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எக்ஸப்ட் கடகலக்கணம் சிம்மலக்கணம். கடகலக்கணம் சிம்மலக்கணம் 80% டிஸ்அட்வான்டேஜ். தனுசு மீனம் ஒரு 50% டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா தனுசுக்கும் மீனமும் குரு, சுக்கிரனும் குரு தான். ஆனால் அவங்க யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பட் இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். கடகலக்கணமும் சிம்மலக்கணமும். ஆக ரிஷபராசிகளுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமையும். அப்போ எப்படி உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமையுது? அதே தான், 3 பாயிண்ட் தான். 3 கிரகங்கள் ராஜகிரகங்கள். முதல்ல சனீஸ்வரர், 2வது ராகு, 3வது குரு. இந்த கான்செப்டில் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். எந்த தொழில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. 12 ராசிக்காரங்களும் சம்பந்தம் இல்லாத தொழில் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதை பற்றி இங்கே கவலை இல்லை. ஆனால் 3 இந்த ராஜகிரகம் 3 பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யும்? அப்போ முதல் பயிற்சி சனி. அப்போ உங்களுக்கு சனி எப்படிப்பட்டவர்? மிகுந்த செல்வாக்கு கொடுக்கக்கூடியவர், எல்லையற்ற செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், எல்லையற்ற தனத்தை கொடுக்கக்கூடியவர், எப்போதுமே உங்களோட கூட இருக்கக்கூடியவர், எப்போதும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர். எந்த திசை வந்தாலும் சரி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, சனி திசையில் செவ்வாய், ராகுல செவ்வாய், புதன்ல செவ்வாய், குருல செவ்வாய், என்ன வந்தாலும் சனீஸ்வரன் உங்களை விட மாட்டார். உங்களுக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுவார். எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் தான். யாருக்கு? ரிஷபராசிக்கு. பாருங்க, ரிஷபராசிக்கு என்னென்ன இருக்குது? கிருத்திகை, ரோகிணி, நல்லா காட்டுங்க, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரம். அப்போ ராஜகிரகம் 3 பயிற்சியில் சனி உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ அவர் எங்கே இருக்கார்? உங்களுக்கு எந்த சாரத்தில் இருக்கார்? பிடிச்சிக்கோங்க. அழகாக நல்லா வழிபாடு பண்ணுங்க, நல்லா வேண்டிக்கோங்க. சனி உங்களுக்கு 11ல் இருக்கார். இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு 11ல் இருக்கார். உங்களுடைய ஜாதகத்தில் 11ல் லாபாதிபதியாக இருக்கார். ஏற்கனவே உங்களை விட்டு என்றும் பிரிய முடியாது. என்றும் உங்களோடு இருக்கக்கூடியவர் சனி புதன். ஆக சனீஸ்வரன் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்புகளை கொடுப்பார். அது ஆயுள்னாலும் சரி, திருமணம்னாலும் சரி, குழந்தை பாக்கியம்னாலும் சரி, நீண்ட ஆயுள கொடுக்கக்கூடிய அருள் தன்மை உழைவார் உங்களுக்கு. ரிஷபராசிக்கு உங்களுக்குனா கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகும். ரிஷபராசிக்கு. அப்போ ரிஷபராசி முடிஞ்சிருச்சு. அப்போ சனி முடிஞ்சிருச்சு. அடுத்து ராகு எங்கே இருக்க பார்த்தீங்களா? ராகுவும் சனியும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ராகுவும் சனியும் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தால் அவங்க தான் அதானி, அவங்க தான் நம்பர் 1 தொழில் அதிபதி. ஏன் தெரியுங்களா? போகத்தை கொடுக்கக்கூடியது ராகு, மோகத்தை கொடுக்கக்கூடியது ராகு, வேகத்தை கொடுக்கக்கூடியது ராகு, நல்ல ஏக்கத்தை கொடுக்கக்கூடியது, தாகத்தை கொடுக்கக்கூடியது, எல்லா தத்துவத்தை கொடுக்கக்கூடியது ராகு. சாதாரணம் இல்லை ராகு. ராகு நினைத்தால் சகல சம்பத்தும் கொடுக்கும், எல்லையற்ற தன்மையை கொடுக்கும். இவர் 8 அடி பாஞ்சிருவார். ராகு 10ல் இருக்கார். உங்களுக்கு தொழிலில் 10ல் இருக்கார். அப்போ தொழில் எப்படி இருக்கும்? உங்களுக்கு 2 பெட்ரோல் பங்கு ஐயா தொலைச்சிட்டுன்னு சொன்னீங்க. இப்போ 20 பெட்ரோல் பங்கு வாங்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. 20 பெட்ரோல் உங்களுடைய திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்? ஒரு மனிதனுக்கு 144 யோக பலம் வேலை செய்யாது, தசாபுத்தி வேலை செய்யும். அந்த தசாபுத்தி வேலை செய்வதற்கு அடிப்படை தன்மை லக்கணம். நீங்கள் மட்டும் லக்கணம் மிதுன லக்கணமாக இருக்கணும், அடி தூள் கலப்பணும். மகர லக்கணமாக தூள் கலப்பணும். கும்ப லக்கணம் பிச்சுக்கிட்டு போகும். கன்னிய லக்கணம் கடந்து போகும். எக்ஸப்ட்
சிம்ம லக்கணம், எக்ஸப்ட் கடக லக்கணம், எக்ஸப்ட் தனுசு, எக்ஸப்ட் மீனம். புரிஞ்சுக்கங்க. இங்கே உங்கள்கிட்ட சொல்கிறது, நாங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் பிழைக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் கோடீஸ்வரனா வரணுங்கிறதுக்கு. ஒரு கூலி தொழிலாளி தான் கோடீஸ்வரன். கோடீஸ்வரன் வந்து புண்ணியம் கிடையாது. கோடீஸ்வரன் சொல்லி புண்ணியம் கிடையாது. ஒரு கூலி தொழிலாளி, ஒரு ஆட்டோ தொழிலாளி, ஒரு பஸ்ஸு தொழிலாளி, ஒரு கோடாரி தொழிலாளி கோடீஸ்வரன் யோகம் வரணும். அப்போ அவனுக்கு தான் சொல்லணும். அந்த மாதிரி நேயர்கள் தான் மேலே வரணும். அப்போ தான் ஜோதிடருக்கும் மரியாதை இருக்கும், இந்த ஜோதிட தொழிலுக்கும் மரியாதை இருக்கும். ஆக ரிஷபராசிக்கு அப்போ சனியும் நல்லா இருக்காரு, ராகு நல்லா இருக்காரு. அடுத்து குரு சொல்லவே வேண்டாம் சார். குரு வந்து பகைதான். குரு வந்து பகை கிடையாது, சமக்கிரகம். நான் சொல்லுவேன் அடிக்கடி. ஏற்கனவே நான் இன்றைக்கி வந்திருக்கு, நான் சொல்லிக்கிட்டே இருந்தது இங்கே வந்திருக்குது. இந்த வருஷத்தில் இங்கிட்ட ராமானுஜர் ஒரு குரு ஜெயந்தி விழா நடத்துகிறாங்க. ராமானுஜருக்கு திருவாதிரையில் இங்கே குரு ஜெயந்தி விழா நடத்துகிறாங்க பாருங்க. ராமானுஜருக்கு அதே மாதிரி ஆதிசங்கருக்கு ஜெயந்தி விழா நடத்துகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 2 பேருமே குரு தான். 2 பேரும் சண்டை போடுவாங்களா? கிடையாது. அவ்வாவுடைய சக்திக்கு, அவ்வாவுடைய அருள் தன்மைக்கு நம்ம எந்த அளவுக்கு பக்தி அவங்ககிட்ட வெளிப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம வழிபாடுகளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ராமானுஜர் என்ற குருவும், அந்த அளவுக்கு சங்கர் என்ற குருவும் அந்த அளவுக்கு நமக்கு கொடுப்பாங்க, அருள் தன்மை கொடுப்பாங்க, நல்லா வாரி வழங்குவாங்க செல்வத்தை. ஆக 2க்கு உரிய, நல்லா கேட்டுங்க, ரிஷபம் 2க்கு பக்கத்தில் குருமார் இருக்காரு. அப்போ குரு இருக்கும்போது 2க்கும் பக்கத்திலேயே 2க்கு உரிய ஒரு குரு, 2க்கு வேண்டிய எலிஜிபிள், லாட் ஆஃப் அட்வான்டேஜ், த லாட் ஆஃப் பெனிஃபிட் ஆஃப் தி ஜூபிட்டர், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே பிளானட் எது? குரு தான். நீ எந்த ராசியாக இருந்தாலும் எடுத்துக்க, 2ஆம் இடத்துக்கு மதிப்பு வேணும்ல, 2ஆம் இடத்துக்கு மதிப்பு வேணும்ல. நீ என்ன ராசி வேணாலும் எடுத்துக்கலாம். 8ஆவது ராசியாக இருக்கலாம், 7ஆவது ராசியாக இருக்கலாம், பகை பெற்ற ராசியாக இருக்கலாம், சமம் பெற்ற ராசியாக இருக்கலாம், நட்பு பெற்ற ராசியாக இருக்கலாம், ராசியாகவே சொந்த ராசியாகவே இருக்கலாம். ஆனால் 2ஆம் இடம் எப்படிப்பட்டவை? 2ஆம் இடம் எப்படிப்பட்டவை? அதைத்தான் நம்ம செயல்படுத்தணும். அப்போ 2க்கு உரிய குரு, 2ல் குரு இருக்கும்போது செல்வ சீமானாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த பரபவ ஆண்டு. அப்போ ரிஷபம் 6ஆம் வீட்டை 5ஆம் பார்வை. பார்த்தீங்களா? மேஷத்துக்கு நான் என்ன சொன்னோம்? 7ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ ரிஷபத்துக்கு 6ஆம் வீட்டு, 6ஆம் வீடு, 6ங்கிறது எவ்வளவு? 6ங்கிறது நோய். அப்போ குரு பார்க்குறாரு, நோய் போயிடுச்சு. தீராத கடன் வரும், போயிடுச்சு. நோய் போயிடும், செல்வ செழிப்பு வரும், நீண்ட நாள் பிரச்சனை, பங்காளி சண்டை முடியும், எல்லாமே உங்களுக்கு சுபமாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாருல்ல. அதுக்கடுத்து பாருங்க 8, 6, 8, அதுக்கடுத்து 8ஆம் இடம், அதுக்கடுத்து 8ஆம் இடம். 8ங்கிறது என்ன? ஆயுள். 8ங்கிறதுனா தாலி பாக்கியம். 8ங்கிறதுனா வம்பு வழக்கு விபத்து கபத்து. இந்த லாட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் நொறுக்கி எடுத்துரும். எல்லா டிஸ்அட்வான்டேஜ் நொறுக்கி எடுத்துருவார். ஏன்? 7ஆம் பார்வை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? 8ஆம் இடத்தை எப்படி பார்க்குறாரு? அவர் வீட்டை பார்க்குறார், அவர் வீட்டை பார்க்குறார், சொந்த வீட்டை பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக 8ஆம் வீடு எப்போ 8ஆம் வீட்டை பார்க்கும்போது அதனால் வரக்கூடிய தாக்கங்கள், ஆயுள் நீடிக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், தாலி பாக்கியம் நீடிக்கும், எல்லா வகையிலும் சிறப்புகளை கொடுக்கும். அப்போது அதுக்கடுத்தது 10ஆம் வீடு 7, 8, 9. அதுக்கடுத்தது பாருங்கள் 7, 7, 8, 9. அப்போ 10ஆவது வீடு யாருக்கு 10? ரிஷபத்துக்கு 10. 10ன்னா யாரு? அவர் தான் அதிபதி. உழைப்பாளி அவர் தான், தொழிலாளி அவர் தான், முதலாளியும் அவர் தான். அப்போ மூன்று லாலியாக இருக்கும்போது அவர் எப்படி இருப்பார்? 3 லோகத்தையும் ஆளக்கூடிய தன்மை பெற்றவர். அதான் உங்களுக்கு சொன்னது. அப்போ சனியும் உங்களுக்கு ஓகே, ராகு உங்களுக்கு ஓகே, குருவும் ஓகே. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி, நீங்கள் இந்த நாய் பொறுப்பு அல்ல, இந்த நாயேன் பொறுப்பு அல்ல, இந்த ஜோதிடர் பொறுப்பு அல்ல. தயவு செய்து உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் பாருங்கள், நிச்சயமாக ஒரு மாற்று கருத்து உருவாகும். போதுமா? அப்போ ரிஷபத்துக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் நிச்சயமாக மகாலட்சுமி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, செல்வ வழிபாடு, கோசாலை வழிபாடு, அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக, செல்வத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடுகளை பண்ண சீரும் சிறப்பான ஆண்டாக, மங்களத்தை கொடுக்கும் ஆண்டாக இந்த பரவசமூட்டும் பராபவ ஆண்டு உங்களுக்கு அமையட்டும். உங்களுக்கு நிச்சயமாக 65%. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர்
பா ரவிக்குமார். இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 5:58 இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்கப்படுதுங்க. இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுது. அதே பார்த்துட்டீங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கால் போடுறோம், ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கு நல்ல நாள் பார்த்து தான் இதெல்லாம் ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வருட கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகமும் தன்னோட சொந்த சாரத்திலேயே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காலம் பொதுவாக நமக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த புது வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் தான் சுக்கிர பகவான் சொல்லுவாங்க. அவர் தான் உங்க ராசிக்கு அதிபதி. சரிங்களா? அப்ப இந்த வருடம் வருட கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகங்கள் குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ராகு கேது எடுத்துக்குவோம். இப்ப ராகு பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவா ராகு கேது, ராகுன்னா நம்ம யாரு சொல்லுவோம்? நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். வக்கர கிரகம்னா என்ன? அவர் எப்பயுமே பின்னாடிதான் சுத்திட்டு இருப்பார், ரிபேஸ்ல தான் சுத்துவார், முன்னாடி போக மாட்டார் இல்லைங்களா? அதனால ராகு பகவான் உங்களுக்கு 10ல் இருக்கிறார். ஏன்னா ராகு கேதுக்கு வீடு கிடையாது, அவர் நிழல் கிரகம். அவரை எந்த ஸ்தானத்துல நமக்கு பார்க்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை அவர் அப்படியே கொடுத்துருவார். அதனால 100% இந்த வருடத்துல ராகு கேது பெயர்ச்சி உண்டா அப்படி பார்த்தா உண்டு. எப்ப தெரியுங்களா? டிசம்பர் மாசம் 2026 இந்த வருடம் டிசம்பர் மாசம், அதாவது 7ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பெயர்ச்சி உண்டு. சரிங்களா? அதே தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அப்ப அது வரைக்குமே உங்களுக்கு ராகு பகவான் எங்க இருப்பாரு? 10ஆம் இடத்துல தான் இருப்பாரு, தொழில் ஸ்தானத்தை தான் பார்ப்பார். அதனால ராகு கேது நிச்சயமா உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரிங்களா? ராகு பகவான் அது ரொம்பவும் நம்ம மாத்தி வைப்பாருன்றதெல்லாம் கிடையாது. 100% இருக்கும் அப்படின்னா ஒரு 30% தான் எப்பயுமே ராகு கேதுடைய வேலை செய்யும். அப்ப ராகு உங்களுக்கு 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வருடத்துல புதுசா நீங்க தொழில ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது ஆல்ரெடி ஆரம்பிச்சு செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் ராகு கேது உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பா கொடுப்பார். தொழில இருக்கிற தடைகள் விலகும், தொழில ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், தொழில பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பா இந்த வருஷம் ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி கேது பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகஸ்தான கேதுவா இருக்கிறார். சுகஸ்தான கேது அப்படின்னா பாருங்க, இந்த இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இந்த அசையா சொத்துக்கள் வாங்குறது எல்லாமே 4ஆம் இடம் சுகஸ்தானம் தான். அப்ப அந்த சுகஸ்தானத்துல உங்களுக்கு கேது இருக்கிறதுனால பொதுவாக உங்களுக்கு கேது பகவானுமே உங்களுக்கு இந்த நேரத்துல வீடு வாங்குற வாய்ப்பு, வீடு கட்டுற வாய்ப்பு, மனை புதுப்பிக்கிற வாய்ப்பு, பூர்வீக சொத்துல இருக்கிற வில்லைங்கள் சரியாகிறது, கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இந்த மாதிரிலாம் இருந்தா கூட சரியாகிற இடத்துல இப்ப உங்களுக்கு கேது இருக்கிறாரு. ராகு 10லயும் கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில், அசையா சொத்து, இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த வருஷம் ராகு கேதுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். நான் சொல்றது டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது கார்த்திகை மாசம் 21ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்ல ராகு கேது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது சனி பகவான் நம்ம பார்க்கலாம். இப்ப பொதுவா சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் எங்கன்னா மீன ராசியில சனி இருக்கிறார். இப்ப சனி பகவான் யாருன்னா, அதாவது நீதிமான், கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். சனி பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, உங்களுக்கு லாப சனியா இருக்கிறார்.
கெட்டதுலயும் நல்லது பண்ற ஒரு இடத்துல இப்ப உங்களுக்கு சனி இருக்கிறார். பொதுவா சனி வந்து கெட்டவன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாருன்னா அதாவது வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறார். அதனால கிட்டத்தட்ட உங்களுக்கு லாப சனியா இருக்கிறதுனால உங்களுக்கு சனி பகவான் அதாவது இந்த அரசியல், விளையாட்டுத்துறை, கலைத்துறை, அதே மாதிரி நீங்க மீடியா, இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நீங்க அதாவது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் சூப்பரா இருக்கும். அதை விட இந்த வெளிநாடு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு லாப சனியா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்க போறாரு. கிட்டத்தட்ட இப்ப சனி பகவான் முன்னாடி நல்லது பண்ணுவாரு, பின்னாடி நல்லது பண்ணுவாரு. ஆனா அந்த இடையில பாத்தீங்கன்னா ஒரு 4.25 மாசம் சனி பகவான் இந்த வருடத்துல வந்து வக்கரத்துக்கு போறாரு. இந்த வருடத்துல சனி பயிற்சி இருக்கான்னு பார்த்தா இல்ல. ராக்கேது பயிற்சி டிசம்பர் 7 இருக்கு, சரிங்களா? கார்த்திகை 21 சனி பயிற்சின்றது இந்த வருடம் கிடையாது. அதனால சனி பகவான் வந்து இடையில வந்து வக்கரம் அடைகிறார். சனி எப்ப வக்கரம் அடைகிறாருன்னு பாத்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து ஆடி மாசம் 10ஆம் தேதி, தமிழுக்கு வந்து ஆடி 10 வக்கரம் அடைஞ்சு அதாவதுன்றது பார்க்கும்போது கார்த்திகை 25ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். ஆங்கிலத்துக்கு சொல்லும் அப்படின்னா ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 11 வரைக்கும். அப்ப இந்த 138 நாள் சனி பகவான் வந்து வக்கரத்துல போகும்போது தான் உங்களுக்கு கண்டிப்பா சிரமத்தை கொடுப்பாரு. நல்லது. ஏன்னா எப்பயும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வக்கரம்னா என்னன்னா அவர் வந்து ரிபேஸ்ல வர்றது, இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது. அப்ப நல்லது கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் வக்கரத்துல போகும்போது ஆப்போசிட்டா வேலை செய்வார். இப்ப கெட்டது கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு உதாரணம், மீன ராசிக்கு வந்து இப்ப வந்து ஜென்ம சனி, மேச ராசிக்கு விரை சனி, கும்பத்துக்கு பாத சனி, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடையும் போது நல்லது கொடுப்பாரு. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியுங்களா, இப்ப நல்லது கொடுத்துட்டு இருக்கும்போது வக்கரம் அடையும் போது அப்படியே மாத்தி ஆப்போசிட்டா கஷ்டத்தை கொடுப்பாரு, சரிங்களா? அப்ப உங்களுக்கு வந்து சனி பகவான் நான் சொல்ற மாதிரி இடையில ஒரு 138 நாட்கள், ஒரு 4.25 மாசம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா என்ன பண்ணலான்றதை விட என்ன பண்ணக்கூடாதுன்றது தான் தெரிஞ்சுக்கணும். கடன் பட்டு போர் போடுறது, வண்டி வாங்குறது, தொழில் ஆரம்பிக்கிறது, அதாவது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது, அது போக வந்து கூட்டு தொழில் செய்யறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரில விஷயத்துல தலையிட்டோம்னா அந்த உதவி செய்யறதே உபத்திரத்திலுமே முடிஞ்சிடும். அது வந்து நான் சொல்றது வக்கரம் அடையும் போது, சரிங்களா? அப்ப 100% உங்களுக்கு ராகுவுடைய பார்வை உங்க ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ராகு இல்ல, சனியுடைய பார்வை உங்க ராசி தான் பார்க்கிறாரு. சனி பார்வைன்றது 3, 7, 10 இல்லைங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய சனி உங்க ராசி தான் 3ஆம் இடமா பார்க்கிறார். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா கண்டிப்பா இருக்கும், சரிங்களா? அதனால உங்களுக்கு ராகு கேதும் ஒரு ஃபேவரா 10ஆம் இடத்தையும் சுகஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சனி பகவானும் சப்போர்ட் பண்றாரு. இதுல மாற்றங்கள் கிடையாது. அடுத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நவகிரகத்திலேயே ஒரு சுபகிரகம், அதாவது ராஜா தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான். பொதுவாகவே பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து கட்டான்றது இந்த வருடத்துல 5 இடத்துல வராரு, அதாவது பஞ்சம ஸ்தானத்துல வராரு. அப்படின்னா சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து அவர் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வைகாசி மாசம் 17 தேதி வரைக்கும் அவர் வந்து மிதுன ராசியில் இருப்பார். உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருப்பார். ஓரளவுக்கு நிச்சயம் நல்லதுதான் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா தனஸ்தானம் மட்டும் கிடையாது, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம், 2ஆம் இடம் வந்து வாக்குஸ்தானம். அப்போ உங்களுக்கு வந்து கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. அது போக நீங்க வந்து கட்டன்றது உங்களுக்கு படிப்புல சில மாற்றங்கள் கிடைக்கும். குடும்பஸ்தானமா இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் சரியாகும், கருத்து வேறுபாடுகள் தீரும். அதாவது பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேருவீங்க, சரிங்களா? குடும்பத்துல இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், படிப்புல இருக்கிற கஷ்டங்கள் விலகும், 2வது தொழில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சரியாகும். அப்ப இந்த கொடுத்த வாக்கெல்லாம் ஓரளவுக்கு காப்பாத்திருவீங்க, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜூன் மாசம் 1ஆம் தேதி குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார். அப்ப என்ன ஆகிறாரு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு 3ஆம் இடத்துக்கு போறாரு, தைரிய ஸ்தானத்துக்கு போறாரு. தைரிய ஸ்தானத்துல போய் அவர் சாதாரணமா உட்காரல, அதாவது உச்சத்துல உட்கார்றாரு. உச்சம் அப்படின்னா மிக மிக அதிர்ஷ்டம். உச்சம் அடையும் போது ஒரு கிரகம் வந்து அப்படியே ரெட்டிப்பா மாறி ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுப்பார். அப்ப வந்து பார்க்கும்போது கரெக்டா அவர் வந்து வைகாசி 18ஆம் தேதி, ஜூன் மாசம் 1ஆம் தேதி
குரு பகவான் வந்து கரெக்டா மிதுனத்துல இருந்து கடகராசிக்கு போறார். 152 நாள் உட்கார்ந்துருப்பாரு கடகராசியில. அந்த 152 நாள் அது உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துல போய் உட்காரும் போது, தைரிய குருவா உட்காரும் போது, அப்ப நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியா தான் இருக்க போகுது. சரிங்களா? இதுல மாற்றங்கள் கிடையாது. தொழில் தொடங்கலாம், வெளிநாடு முயற்சி பண்ணலாம், அதாவது அசையாத சொத்துக்கள் வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம், புத்திர பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அதாவது ஏதோ ஒரு வகையில இந்த காரு வண்டி வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம். எது தொட்டாலுமே அந்த நிமிஷத்துல உங்களுக்கு வெற்றியா இருக்கும். சரிங்களா? தைரிய குருவா உட்காரதுனால 152 நாள், 5 மாசம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, அதிசாரம் வாங்கி கடகத்திலிருந்து குரு பகவான் சிம்ம ராசிக்கு போய் ஒரு 44 நாள் இயல்பு நிலையில் இருப்பார் சுகஸ்தானத்துல. அப்ப 4ஆம் இடம்னா சுகஸ்தானம் இல்லையா? அப்படி உட்காரக்கூடிய இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணுவாருன்னா, இந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரி நேரத்துல தான் உங்களுக்கு கொடுப்பாரு. 44 நாட்கள். கிட்டத்தட்ட அந்த 44 நாட்கள் வந்து எப்பன்னு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதாவது 10வது மாசம் அக்டோபர் மாசம் 30ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் அதாவது 25 தேதி வரைக்கும். தமிழுக்கு சொல்லணும்னா இன்னைக்கு கட்டன்றது ஐப்பசி மாசம் 13ஆம் தேதியிலிருந்து அடுத்தது வந்து உங்களுக்கு கார்த்திகை மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு இந்த வீடு கட்டுற வாய்ப்பு, மண்மனை வாங்குற வாய்ப்பு, புதுப்பிக்கிற வாய்ப்பு, ஆல்ட்ரேஷன், இந்த மாதிரி கண்டிப்பா அசையா சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுப்பாரு. சரிங்களா? அடுத்தது என்ன பண்றாருன்னா, அதே அடுத்தது 44 நாட்கள் முடிஞ்ச உடனே என்ன பண்றாருன்னா, அதே சிம்ம ராசியிலேயே குரு வந்து வக்கரத்துக்கு போறாரு. முதல்ல 44 நாள் இயல்பு நிலையில் இருப்பாரு, அடுத்தது வக்கரத்துக்கு போவார். அந்த 44 நாள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், குழப்பமா இருக்கும். சரிங்களா? அது எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா, கார்த்திகை 27ஆம் தேதியிலிருந்து, அதாவதுன்றது வந்து தை மாசம் 11ஆம் தேதி வரைக்கும். அந்த 44 நாள் மட்டும்தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தை மாசம் 11ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் குரு பகவான் கடகராசிக்கு வக்கரத்திலே வந்துருவார். 79 நாட்கள் மீண்டும் கடகத்துக்கே குரு வந்து வக்கரத்திலே இருப்பார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துல வக்கரம் அடையும் போது ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் வேலை செய்யுமா தவிர, பொது பலன்ல தைரிய குருவா இருந்து வக்கரம் அடையும் போது இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வாரு, கொஞ்சம் சிரமப்படுத்தி பார்ப்பாரு. அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் உங்களுக்கு மண்மனை வாங்குற வாய்ப்பு, அதாவதுன்றது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நேரம், வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த வாழ்க்கை, அதுபோக குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள், கல்வியில மாற்றங்கள், அதுபோக இந்த புத்திரஸ்தானம், அதாவது உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குற வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொன்ன டேட்ல அப்பப்போ கண்டிப்பா அதனோட வேலைகள் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. கண்டிப்பா ரொம்ப வருஷமா திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட இந்த டைம்ல உங்களுக்கு வந்து திருமணம் கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். எதுக்குமே உங்க ஜாதகம் ஒரு தடவை மட்டும் நல்லா இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றிங்க.